ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்முகம் பரணி சீரியல் ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் நம்ம முத்துப்பாண்டி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ நம்ம இசைக்கு உள்ளே போகிறாங்க பாலோட. இதை பார்த்து முத்துப்பாண்டி சந்தோஷப்பட்டு பாலை குடிக்கிறாங்க. அவங்க உடம்புல சேர்ந்துருது. உடனே இசைக்கு துடைக்கலான்னு போகும்போது அந்த இடத்துல ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. பார்த்தா இது எல்லாம் நம்ம முத்துப்பாண்டி நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ இன்னும் வரலையா அப்படின்னும் போது மாமா அப்படின்னு நம்ம இசைக்கு சொன்னது பின்னால் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா இசைக்கு முருகனுக்கு விரதம் இருக்காங்க 1 மாதம். அதுக்கு மஞ்சள் புடவையெல்லாம் கட்டி வந்துட்டு சாமியே அப்படின்னு சொன்னதும் இதை பார்த்து நம்ம முத்துப்பாண்டிக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஏய் என்னடா இது கோலம் மாமா, நீ இந்த வீட்டுக்கு வருவையானே எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு மாமா. நல்லபடியா நீ வந்துட்ட. அதனால தான் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறப்போ நான் முருகனுக்கு விரதம் இருக்கிறதா வேண்டிக்கிட்டேன் மாமா. இப்போ நான் விரதம் இருக்கா அப்படின்னதும் அடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அப்போ நம்ம இசைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் வந்து சாமி அப்படின்னது ஓஹோ நீங்கள் தான் அந்த பெரிய சாமிக்கு துணை சாமியா அப்படின்னுட்டு போச்சு. இனிமேல் ஃபுல் நைட் டியூட்டி தான், 1 மாதத்துக்கு இந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டா அப்படின்னுட்டு அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி கிளம்பினதோ எல்லாருமே நக்கல் பண்ணி சிரிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நம்ம முத்துப்பாண்டி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் அயன் பண்ணுறது என்ன, ஷூ துடைக்கிறது என்னன்னு ஒவ்வொருத்தங்களும் நம்ம முத்துப்பாண்டிக்கு பார்த்து வேலை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சண்முகத்தோட அப்பா வந்து ஷூ துடைக்கிறாங்க. இந்த பக்கம் வீரா வந்து ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் இசைக்கு வந்து சாப்பாடு சமைக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம முத்துப்பாண்டி சாப்பிடாத வரைக்கும் யாரும் சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி கண்டிஷனை போட்டு விட்றாங்க இசைக்கு. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் நம்ம முத்துப்பாண்டியை அந்த அளவுக்கு விழுந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து முத்துப்பாண்டிக்கு தாங்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சொல்லி பரணிக்கிட்ட அழுதுட்டு இருக்காங்க. மாமா என்னன்னா ஷூ துடைச்சிட்டு இருக்காரு, மாமாவையும் சண்முகத்தையும் நான் இல்லாமல் பண்ணணும்னு கூட நினைச்சிருக்கேன்டி. ஆனால் அவங்க எல்லாரும் என் மேலே அன்பு காட்டுறதுக்கு எனக்கு என்னடி தகுதி இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பரணி அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இங்கே பாரு நீ இப்போ அழுறியே, இதாண்டா இந்த நல்ல மனசுக்காகத்தான் அவங்க இவ்வளோ பாடுபட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இப்படி ஒரு குடும்பம் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் பரணி அப்படின்னு நம்ம முத்துப்பாண்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி நீ எல்லாம் அப்படி ஃபீல் பண்ணி அழவே மாட்டியே, கிளம்பு அப்படின்னு சொல்லி பரணி வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா பரணி வந்து சண்முகம் கிட்ட பேசுறாங்க. ஏண்டா இசைக்கியும் கனியும் வந்து இப்படி திடீர்னு மாலை போடுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னது. இல்லை இது எல்லாம் என்னோட வேலை தான் அப்படின்னது. டேய் என்னடா சொல்ற அப்படின்னு பரணி கேட்குறாங்க. ஆமா திடீர்னு உன் அண்ணன் மாறிட்டு வந்தா என் தங்கச்சியா அவன் கூட நான் வாழ விட்டுருவேனா என்ன? இங்க பாரு எல்லாத்துலயும் அவனுக்கு பொறுமை இருக்கா, அவன் இசைக்காக இருப்பானா காத்திருப்பானாங்கிறத நாம செக் பண்ணணும்ல, அதுக்குரிய டெஸ்ட்ல ஒண்ணுதான் இதுவும் அப்படின்னதும். அட பாவி நீ எல்லாம் என்ன மனுஷன்டா, நீ மட்டும் வாழணும்னு நினைப்ப, ஆனா உன் தங்கச்சி புருஷனும் சேர்ந்து வாழக்கூடாது நினைக்கிறல அப்படின்னு பரணி போட்ட கண்ணா பின்னான்னு சண்முகத்தை திட்டிட்டு இருக்காங்க. இங்க பாரு இது எல்லாம் அவங்க 2 பேருக்கு இடையில அன்பு பாசம் எல்லாம் அதிகரிக்கிறதுனால இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. இத்தனை காலமா அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்துட்டாங்க. இப்போ லவ்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா லவ்ஸ் பண்ணும் போதுதான் 2 பேருக்குள்ளேயும் வந்து புரிதலைங்கிற ஒரு விஷயம் உருவாகும். இப்போ திடீர்னு சட்டப்பொண்ணு நடக்க வேண்டிய காரியம் எல்லாம் நடந்தா அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள புரிஞ்சுக்கிறதுக்கு டைமே இருக்காதுல்ல. அதான் முதல்ல 2 பேரும் நல்லா லவ் பண்ணட்டும், நல்லா புரிஞ்சுக்கட்டும், அதுக்கப்புறமா 2 பேரும் சந்தோஷமா சேர்ந்து வாழட்டும், அதுக்கு நான் தடையா இருக்கவே மாட்டேன் அப்படின்னு நம்ம சண்முகம் சூப்பரா பேசுறாங்க. சூப்பர்டா நீ இப்படி எல்லாம் யோசிப்பியா, பரவாயில்ல உனக்கோ லவ் பண்ணா என்னன்னு தெரியுது அப்படின்னு பரணி சொன்னதோ அதெல்லாம் இருக்கட்டும். அண்ணன் இல்லைன்னா நம்ம 2 பேருக்கு எப்போ சாந்தி முகூர்த்தம் அப்படின்னதும் இங்க பாரு நான் தான் சொன்னல உன் தங்கச்சிங்க எல்லாரும் எப்போ வாழ்றாங்களோ அதுக்கப்புறமா நம்ம 2 பேருக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னது. என்னல இப்படி சொல்ற அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சண்முகம் ஒரு பக்கம் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க.